வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ண முடியாத கம்யூனிகேஷன் டிவைசஸோட ஹிஸ்டரியை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கிமு 150ல பாலிபியஸ் அப்படின்ற கிரேக்க ஹிஸ்டாரியன் கிரேக்க எழுத்துக்களை நியூமரிக்கல் சிக்னலா மாத்திருக்காரு. இது என்னங்க பிரமாதம், நம்ம 90s கிட்ஸ் எவ்வளவு சிக்னல்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பத்தி இன்னொரு 12 டக்கர்ல பார்க்கலாம். 18th செஞ்சுரியில சீனா வால்ல வீரர்கள்லாம் இருப்பாங்களாம். அவங்க நாட்டை எதிர்த்து யாராவது போர் புரிய வராங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அவங்க படைக்கு புகையில சிக்னல் கொடுப்பாங்களாம். அதுவும் அந்த புகையில டீடைலா இருக்குமா, அதாவது எத்தனை பேர் வராங்க, எந்த டைரக்ஷன்ல வராங்க அப்படின்லாம். ஆச்சரியமா இல்ல? நம்ம ஆளுக்கும் இந்த மாதிரி சிக்னல்லாம் கத்து கொடுக்கணும். மோர்ஸ் கோட கண்டுபிடிச்ச சாமுவேல் மோர்ஸ் 1844 மே 24 அன்னைக்கு வாஷிங்டன்ல இருந்து பால்டிமோருக்கு ஃபர்ஸ்ட் டெலிகிராபிக் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், அதாவது வாட் ஹேத் காட் ராட் அப்படின்ற வேர்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா அனுப்பிச்சிருக்காரு. டெலிகிராம், டெலிபோன், டெலிவிஷன் இது மாதிரி வார்த்தைகளை டெலின்னு இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் தெரியுமாங்க? இது ஒரு கிரீக் வேர்டுங்க. இதுக்கு என்ன மீனிங்னா லாங் டிஸ்டன்ஸ், அதாவது தொலை தூரம் அப்படின்னு அர்த்தம். நான் அடிக்கடி டெலி பத்தி யூஸ் பண்றேன். டெலிபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தைகள் பேசியிருப்பாரு அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். 1876 மார்ச் 10 காலையில பக்கத்து ரூம்ல இருக்கிற தன்னோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி மிஸ்டர் வாட்சன் கம் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தைகள். நம்ம பக்கத்து ரூம்ல இருந்தாலும் கால் பண்ணி கூப்பிடுற கலாச்சாரத்தையும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அஹோய், இந்த வார்த்தையை தான் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் போனை எடுத்தா கிரீட்டிங்க்கு யூஸ் பண்ற வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாரு. அஹோய் அப்படின்னா பல மொழிகள்ல வணக்கம்னு அர்த்தம். ஆனா தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன ஹலோன்ற வார்த்தையை தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணாங்க, அதை தான் யூஸ் பண்றாங்க. எல்லாரும் அவங்கவுங்க மொழியில பேசணும்னா நம்ம வணக்கம்னு சொல்லாமே. 1920ஸ்லாம் ரேடியோக்கல்ல பேட்டரிகளுக்கு பதிலா கிறிஸ்டல்கள் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ரேடியோ வேவ்ஸ் ட்ரிகர் பண்ணி கிறிஸ்டல்களை ஒர்க் பண்ண வைக்குமா. அதுக்கப்புறம் பேட்டரிஸ் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணிடுச்சு. அதனால தான் என்னோட வாய்ஸ் கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு சொல்றாங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ற மெஷினான போனோகிராஃப் மெஷினை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். 1927ல அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ரைம்ஸ் எழுதி அதை அவரே பாடி காட்டி ஊரையே வாயப்பழக்க வச்சிருக்காரு. அது என்ன ரைம்ஸ்னா, மேரி ஹேட் a little lamb. எங்க நீங்க எல்லாம் வாயப்பழங்க. 1946லயே ஸ்வீடன்ல மொபைல் போன் யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த ஊர் போலீஸ் வெஹிக்கிள்ல பேட்டரியில போனை கனெக்ட் பண்ணி பேசுவாங்களாம். ஆனா மொத்தமா 6 கால் தான் பண்ண முடியும். நம்ம மிஸ் கால் கொடுத்து விளையாட வேண்டியதான். புதுசா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா இந்த உலகம் ஏத்துக்காது, ஆனா சாதிச்சா ஏத்துக்கும். அப்படிதான் கூகுள் ஆரம்பத்துல யாருமே கண்டுக்கல. ஆனா 2006ல டிக்ஷனரியில எல்லாம் அந்த வார்த்தை சேர்ந்துருச்சு. இந்த உலகம் ஒரு நாள் என்னையும் ஏத்துக்கும். நம்ம என்ன புதுசா பண்ணோம்? நம்ம பண்றது எல்லாமே புதுசு தானே. 2009ல சவுத் ஆப்பிரிக்கால செல்மிஷமான ஒரு கம்பாரிசனை பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு புறா கழுத்துல 4 GB டேட்டாவை கட்டி 60 மைல் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல பிராட்பேண்ட் மூலியமாவும் அந்த டேட்டாவை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த புறா போய் ரீச் ஆகி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறப்பதான் இந்த டேட்டா அங்க போய் ரிசீவ் ஆயிருக்கு. அப்ப மட்டும் இல்லைங்க, இப்பயும் பிராட்பேண்ட் சப்பா முடியல. கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள். அதாவது நம்ம வீட்டை விட்டு அப்ராட்ல போய் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு மணி அனுப்புறதுல 2012ல மட்டும் மொபைல் டிவைஸை யூஸ் பண்ணி $12 பில்லியன் அமைச்சிருக்காங்க. அதுவே 2016ல $55 பில்லியன் அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவனும் பல பேர் ஃபாரின்ல இருக்கான். 10 காசு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.